ஹாய் கைஸ், முடியெல்லாம் நல்லா அலசி ஒரு மணி நேரம் எண்ணெயை தேய்ச்சி ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா சாஃப்ட் ஷாம்பா போடணும், ஹார்டான ஷாம்பு போடக்கூடாது. என்னோட முடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ அடர்த்தியாக இருக்கும், அப்படியே விட விட வந்துக்கிட்டே இருக்கும் என்னோட முடி. சூப்பராக இருக்கா? ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். சமையல் கிடையாது, இன்னைக்கு டிப்ஸ் தான். இன்னும் நிறைய பேருக்கு வந்து முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் முடியாதான் இருக்கும், அவங்க முடியாதான் இருக்கும். அப்படி தொட்டாங்கன்னா அப்படி இழுத்தாங்கன்னா அப்படி முடி கையில் வந்துடும். எனக்குலாம் வராது, இவங்க ஒரு முடி கூட வராது. அந்த மாதிரி முடி கொட்டக்கூடாது, முடி கொட்டவும் கூடாது, இந்த மாதிரி உடையவும் கூடாது. உடஞ்சாலுமே அதுக்கு சத்து இல்லைன்னு அர்த்தம். கீழே கொட்டினாலும் சத்து இல்லாமல் தான் கொட்டும். நம்ம வந்து நிறைய சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். அது மாதிரி வாரத்தில் நான் இப்போ சொல்கிற ஆயில் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ண வைக்கக்கூடாது. நம்ம தேய்க்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு இதை ரெடி பண்ணி நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா 1 hour ஊற வச்சு குளிங்க. வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி குளிச்சாலே போதும். முடி உதிர்றது அப்படியே டக்குன்னு நின்று போயிடும். முடி நல்லா கருகருன்னு வளரும். முடியெல்லாம் நல்லா திக்காக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸு. அதுக்கு நான் எப்படி செய்கிறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரெடி பண்ணிடலாம். ஆனால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு நேரத்துக்கு எவ்வளோ எண்ணெய் தேவை நம்ம தலைக்கு அப்படின்றத மட்டும் பார்த்து அந்த அளவு எடுத்து அதுக்கு மட்டும் ஊற்றிக்குவாங்க. எக்ஸ்ட்ராவாக ஊற்ற வேண்டாம். ஏன்னா அப்பப்போ செஞ்சு நம்ம தேய்ச்சிக்கிட்டால் தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைனாக்கா அது பழசாயிட்டு நல்லா இருக்காது. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். 25 மில்லி ஊற்றிருக்கேன். அவங்கவுங்க முடிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது 4 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 2 கொத்து வேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் சூடாகும் போது ரொம்ப புகஞ்சிடக்கூடாது எண்ணெய். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த 4-5 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அதை போட்டுருங்க. 2 கொத்து வேப்பலையும் அது கூடயே போட்டுக்கோங்க. வேப்ப இலை எதுக்கு போடுறோம் அப்படின்னா, தலையில் பூச்சி வெட்டுலாம் இருந்துச்சுன்னா கூட போயிடும், டேண்ட்ரஃப்லாம் போயிடும். ஏன்னா பூச்சி இருக்குது தலையில், டேண்ட்ரஃப் இருக்குன்னா கூட நம்மளுக்கு வந்து முடி கொட்டுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வேப்ப இலை போட்டோன்னா அதெல்லாம் சரி பண்ணிவிடும். ஸ்கின் டிசீஸ் எல்லாம் சரி பண்ணிவிடும். கருவேப்பிலையில் நிறைய அயர்ன் இருக்குது, அதனால கருவேப்பிலை கண்டிப்பாக தேவை. அது மாதிரி வெந்தயத்தில் கால்சியம் இருக்குது, அயர்ன் நிறைய இருக்குது. அதனால் அதையும் நம்ம போட்டுக்கலாம். முடி வளர்றதுக்கான எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இதை விட அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெவ்வேறு எண்ணெயில் அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். இன்னும் நிறைய விதமான எண்ணெய்கள் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த டைப்பு நான் இன்னொரு தடவை வீடியோவில் நான் நிறைய இந்த மாதிரி எண்ணெய்லாம் காய்ச்சும் போது நான் சொல்லித்தரேன். இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெயில் கருவேப்பிலெலாம் பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எண்ணெயில் அந்த கருவேப்பிலை கருகக்கூடாது. க்ரீன் மாறாமல் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி காய்ச்சிடணும். மொறுன்னு ஆகணும் கருவேப்பிலை. அதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. நைட்டு காய்ச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட சாரமெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும். காலையில் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. சுத்தமாக வடிகட்டிட்டு இதை தான் இப்போ நம்ம தலையில் வச்சு மசாஜ் பண்ண போகிறோம். மசாஜ் பண்ணிவிட்டு 1 hour ஊற வைக்க போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த எண்ணெய். இதுதான் ஒரு நேரத்துக்கான எண்ணெய். இந்த எண்ணெயை அப்படியே ஒரு பஞ்சு வச்சுக்கோங்க. பஞ்சில் நனைச்சி இப்படி வகுடு மாதிரி எடுத்து அப்படியே அந்த ஸ்கால்பில் தலையில் வந்து படணும். அது அடியில் முடியோட வேரில் படுற மாதிரி இந்த எண்ணெயை அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க. அதோடு சேர்த்து முடியிலையும் தடவி விடணும். பின்பக்கம்லாம் தடவணும். இப்போ முன்பக்கம் தடவுறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி பின்னாடி பக்கமும் நல்லா எல்லா இடமும் இந்த எண்ணெயை மசாஜ் பண்ணி விட்டுருங்க. முடியிலையும் எல்லாமே தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்க்கிறதால இளநரை கூட போயிடும். சின்ன வயசுலேயே நரைச்சிருந்து பார்த்தீங்களா முடி, அது கூட போயிடும், வராது. இந்த மாதிரி முடியை இப்படி வகுடு மாதிரி எடுத்து மசாஜ் பண்ணிவிடுங்க. பின்பக்கமும் தேய்ங்க, முடி மேலேயும் தேய்க்கணும். ஏன்னா முடி அப்போ தான் திக்காக வரும். இல்லைனாக்கா முடி வந்து இந்த பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து முடி வந்து செம்பட்டை கலரில் இருக்கும், பார்த்தீங்கன்னா பிளாக்காகவே இருக்காது பாருங்கள். இந்த மாதிரி முடி மேலேயும் இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் முடி வந்து நல்லா திக்காக அடர்த்தியாக இருக்கும். முடி திக்காகும் போது தான் நம்மளுக்கு அடர்த்தியாக தெரியும். இந்த மாதிரி நுனியில் தேய்க்கணும். இதுதான் வளர்கிற பாகம், அது முடியோட வளர்ச்சி பாகம். அது வெடிச்சு போகாமல் இருக்கும். அப்படி வெடிச்சு போச்சுன்னா அப்பப்போ கரெக்டாக அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அங்கே எண்ணெய் தேய்ச்சி நம்ம வந்து அதை ரெடி பண்ணணும். அங்கெல்லாம் எண்ணெய் தேய்க்கிறதால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். முடி சத்து நிறைய கிடைக்கும். அதுக்கு தேய்ச்சி கொண்டை போட்டுட்டு மாதிரி ஒரு கவர் போடுங்க, இல்லைனா ஒரு துணியை கூட கட்டிக்கிங்க. ஒரு 1 hour அப்படியே ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். முடியே அப்படியே பட்டு மாதிரி ஆகிடும். முடியெல்லாம் நல்லா அலசி
1 மணி நேரம் எண்ணெயை தேய்ச்சி ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா சாஃப்ட் ஷாம்பாக போடணும், ஹார்டான ஷாம்பு போடக்கூடாது. என்னோட முடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ அடர்த்தியாக இருக்கும், அப்படியே விட விட வந்துக்கிட்டே இருக்கும் என்னோட முடி. சூப்பராக இருக்கா? இப்படி இருக்கணும் முடினா. நீங்கள் நீளமாக வளர்க்குறதுனாலும் வளர்த்துக்கலாம், இல்லைன்னா என்ன மாதிரி ஷார்ட் கட் பண்ணி அப்படியே ட்ரிம் பண்ணி அழகு பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஏஜில் வந்து நான் ஜடையெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரைட் கட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், நல்லா அடர்வாக இருக்கும் முடி. பாருங்க எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா அடர்த்தியாக நல்லா திக்காக இருக்கும் முடி. இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வச்சிங்கன்னா திக்காக இருக்கும். வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி 1 hour ஊற வச்சு சாஃப்ட் ஷாம்பு, நான் டவ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சாஃப்டான ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா சூப்பராக முடி வளரும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.